தமிழீழம் வேறு நாடு என்று அறிவித்து விட்டது. It has declared it is a separate country. அந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழீழ மக்களை தங்களுடைய மக்கள் என்று கருதவில்லை. அந்நிய மக்களாக, அந்நிய நாடாக கருதுகிறது. அதனாலே தான் வான்வழி தாக்குதல் நடத்துகிறது. அப்படியானால் நீங்களே இலங்கை இறையாண்மை, அது ஒரே தேசம் என்று நீங்கள் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அது என்ன நியாயம்? இது வான்வழி தாக்குதல் நடத்தியதை கண்டித்தீர்கள் யாராவது? அது மனித உரிமை மீறலையோ? ஒரு அரசாங்கமே பயங்கரவாத அரசாங்கமா இருக்கிறது, அதை கண்டிக்க வேண்டாமா? காந்தி தேசம் கண்டிக்க வேண்டாமா? வான்வழி தாக்குதல், கட்டுநாயகா விமான தளத்தை விடுதலை புலிகள் போய் வான்வழி தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொன்ன உடனே பதறுகிறீர்கள், துடிக்கிறீர்கள். ஆனால் குழந்தைகளை செஞ்சோலைகளே போய் என்னுடைய பேரப்பிள்ளைகளை கொண்டீர்களே, அது நியாயம் என்று கருதுகிறீர்களா? உங்கள் மனசாட்சிக்கு சரி என்று படுகிறதா? இல்ல, இப்ப இதெல்லாம் நியாயப்படுத்திட்டு ராஜீவ்காந்தியுடைய கொலைக்கு வந்துட்டு குற்றவாளிகளான அவர்கள் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும். இல்ல, நான் என்ன சொல்றேன், ராஜீவ்காந்தியினுடைய கொலையை மட்டுமே வைத்துக் கொண்டு எங்கள் தமிழ் சமுதாயத்தை பூண்டோடு அடிக்கிற ஒரு பயங்கரவாத அரசுக்கு ஆதரவு தந்து கொண்டிருப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. அந்த ஒரு கொலை அது ஒரு துன்பியல் நாடகம் என்று தம்பியே சொல்லி, பிரபாகரவே சொல்லிவிட்டார். அதனால இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, நீங்க எத்தனை காலத்துக்கு நான் கேட்கிறேன், நீங்கள் அழுகிறீர்கள் ராஜீவ்காந்திக்காக என்றால் நானும் அழுகிறேன். எங்களுடைய 7000 பேர் தமிழர்களை கொண்டீர்களே, அந்த உயிர்களுக்காக நீங்களும் அழுங்களே. இப்படி கேட்பது அநியாயமா? தவறு என்று சொல்ல போகிறீர்களா? இது அதர்மம் என்று சொல்ல போகிறீர்களா? அநீதி என்று சொல்ல போகிறீர்களா? நீங்க இப்படி பேசுறது தவறு, குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மேல நடவடிக்கை எடுத்தா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுல என்ன குற்றம் என்று சொல்லுவதற்கு நான் இதையெல்லாம் சொல்லி நியாயத்தை, எங்களுடைய தமிழினத்தை அழிப்பதற்கு நீங்களே துணையாக இருக்கிறீர்கள். நீங்கள் ரேடார் அனுப்பி வைக்கிறீர்கள், கூட்டுறவு நடக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கக்கூடாதா? அப்படி கேட்பதே குற்றமா? அதே எப்படி குற்றம் என்று சொல்லுகிறீர்கள்? நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், இந்த தடை சட்டத்தை இவர்களுக்கு சம்பந்தமில்லாத எங்கோ போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது இருக்கிற தடை சட்டத்தை இந்திய அரசாங்கம் நீக்க வேண்டும். அதுதான் நியாயம் கூட. கலைஞரே ஆட்சிக்கு வந்தபோது சொன்னார், இவர்கள் மீது இருக்கிற தடை சட்டத்தை நீக்க விடலாம் என்றார். இல்ல, அதுக்கு உண்டான சூழ்நிலை இல்ல. எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி புலிகள் வந்துட்டு எங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, நடந்துகிட்டு இருக்குது. அதனால தடையை நான் என்ன சொல்றேன், இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? இது வரணும், ஏதோ ஆயுதம் கடத்துறான், ஏதோ குண்டு கடத்திட்டு போறாங்கிறாங்க. நீங்க ஆயுதங்களை அங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் எங்கேயோ திருட்டுத்தனமா எங்கேயோ யாரையும் பிடிச்சி வாங்குறான். உங்களுக்கு இங்க எங்காவது வந்து வெடிகுண்டு வச்சிருக்கானா? தமிழ்நாட்டில், ஆந்திராவில், கேரளாவில், டெல்லியில வந்து வச்சிருக்கானா? எங்காவது செய்யவே இல்லை. உங்களுக்கு எந்த வகையிலும் அவர்கள் எதிரி இல்லை. அவர்கள் இலங்கையினுடைய பயங்கரவாத அரசுக்கு எதிராக போரிடுகிறவர்கள். இங்க தமிழகத்திலேயோ இந்திய மண்ணிலேயே அவர்கள் வந்து வன்முறையை தூண்டுறதுக்கு எல்லா விதமான சதி திட்டத்தோட இருந்தாங்க. இருக்கக்கூடிய தமிழர் தலைவரா ஒரு சர்க்கிள் தலைவரா இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியை டக்ளஸ் தேவானந்தா என்கிறவரை தமிழக மண்ணிலேயே இந்திய மண்ணிலேயே அவர்களை பற்றி பேசுவதையே நான் விரும்பவில்லை. அவர்களை பற்றி பேசுவதையே நான் விரும்பவில்லை. விபீஷணனை பற்றி எத்தனை காலத்துக்கு பேச முடியும்? நான் என்ன சொல்லுகிறேன், உங்களுக்கு யாராவது இதுவரையில் அவர்கள் சின்ன இடையூறு செய்திருக்கிறார்களா? இந்தியாவுக்கு அப்படி இடையூறு செய்திருக்கிறார்கள், இந்தியாவிலே பயங்கரவாதத்தை உண்டாக்க விரும்புகிறார் என்றால் நான் அவர்களை ஆதரிக்க தயாராக இல்லை. அவர்கள் செய்யவில்லையே. இப்ப நீங்க சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதிட்டு அது வெளியிட கூடிய சீக்கிரத்தில் வெளிவர போறதா சொல்றாங்க. ஒரு பூகோளமே பலிபீடமாய். ஒரு பூகோளமே பலிபீடமாய். அது என்னன்னா, இந்தியாவினுடைய பூகோள அமைப்பு தான் தமிழர்களுக்கு தண்டனை தந்து கொண்டிருக்கிறது. ஒரு பேப்பர் விடுங்க. இந்தியாவினுடைய பூகோள அமைப்பு தான் தமிழர்களுக்கு தண்டனை தருகிறது. இங்க வந்து இது இலங்கை, இது வங்கக்கடல், இது அரபிக்கடல், இங்க இமயமலை, காஷ்மீர்,
ஜம்மு காஷ்மீர். இப்போ நிலவழியாக எங்கிருந்து தாக்குதல் ஆபத்து வரும் என்று கேட்டால் காஷ்மீர் பகுதியில் இருந்து ஆபத்து வரும். அடுத்து இங்கே வங்கக்கடல் தொலைதூரத்திற்கு நிலவழியான தாக்குதலுக்கு வாய்ப்பில்லை. அரபிக்கடல் மேற்கேயும் தொலைதூரத்திற்கு நிலவழியான தாக்குதலுக்கு வாய்ப்பில்லை. பக்கத்திலே ஒரு தொலைதூரத்தில் கூப்பிடு தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலம் எதென்று கேட்டால் இலங்கை. இலங்கையில் இருந்துதான் இந்தியாவுக்கு ஆபத்து வரக்கூடும் என்று கருதுகிறார்கள். இது இயற்கையான பூகோள அமைப்பு. இதனால என்ன செய்தார்கள்? 1965ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் ஏற்பட்டது. லால் பகதூர் சாஸ்திரி அப்போது பிரதமராக இருந்தார். கட்டுநாயகா விமான தளத்தை இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்தது.